தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிடர் ராஜா ஜி பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரைக்கு உண்டான ஒரு வருடத்திற்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்னவென்று இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் வீடியோ கடைசியாக உங்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நடக்கவிருக்கிற கெட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரியாகி நல்ல காரியங்களாக நடக்கிறதுக்காக அந்த பரிகாரம். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கு உண்டான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கிரக நிலைகள். தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார். உங்களது தைரிய ஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம், சப்தமஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதியை பார்த்தால் மே 1/5/2024 அன்றைய தினம். கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 28:22 மாலை 5:01 துலாம் லக்கணத்தில் இருந்து குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். குரு பெயர்ச்சியில் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள். உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சுமூகமாக உறவு தொடரும். உடல் உபாதைகள் நீங்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும். இதனால் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களின் நேர்மையான நடத்தையை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்களின் விவாத திறமை அதிகரிக்கும். முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செய்து காரியமாற்றுவீர்கள். வெறுப்பின்றி அனைவருக்கும் உதவி செய்வீர்கள். நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் சாதனைகளை புரிவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றத்துக்கு வெளியில் சாதகமாக முடிக்க உங்கள் மீது அபாண்ட பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பார்கள். தெய்வ பலத்தால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் இப்பொழுது சிறப்பாக இருப்பதால் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடுவீர்கள். உறவினர்களின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். இல்லத்தில் களவு போயிருந்த பொருட்கள் இப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் கைக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். உங்கள் செயல்கள் இடையூறுகளின்றி சுலபமாக நிறைவேறும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். உறுதியின்றி செய்த செயல்களால் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மளமளவென்று நடக்கத் தொடங்கும். சில அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருட்களை இழந்த நிலை மாறும். மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கல்களை மாற்றிக்கொள்ள நேரிடலாம். என்றாலும் அந்த பிரச்சனைகள் தானாகவே விலகிவிடும். உங்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலக்குவீர்கள். வேலை பளு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மதிப்பு மரியாதை இப்பொழுது அதிகரிக்கும். வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீர்கள். காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்கள் வெற்றி பெறும். ஆனாலும் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் இருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்காது. ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது.
அரசியல்வாதிகளின் அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் உண்டாகும். ஆகவே கவனமுடன் செயல்படவும் தொண்டர்களின் பாராமுகத்தால் கோபமடையாமல் கடமைகளை செய்து வருவது நல்லது. பேச்சில் கண்ணியமும் குறையாது. கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள். அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் மாறி வரும். பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பண வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். மாணவ மணிகள் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடுவது நல்லது. அதே சமயம் உங்கள் முயற்சிக்கு ஆசிரியர்களிடம் நல்ல பாராட்டு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் பாதம். இந்த குரு பெயர்ச்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. இரகசியங்களை கையாள்வதில் கவனம் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். சற்று நிதானமாக இருப்பதால் வெற்றியை காணலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றி தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கும். மனதைரியத்தால் வெற்றி காண்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனை குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். வீண் செலவை உண்டாக்குவார் குரு பகவான். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு இப்பொழுது உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரும். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அன்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன பரிகாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். கவனமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நல்லது. அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். வேப்பிலையை மாலையாக கட்டி பக்கத்தில் இருக்கும் புற்று அம்மன் கோவிலுக்கு சென்று அதை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குவதால் உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளும் வெற்றியும் பண வரவும் குடும்பத்தில் குதூகலமும் நடைபெறும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.